நம்ம வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் அக்யூட் ஆங்கிள் பார்க்குறோம். ஆக்சுவலாக ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் வந்து 6 ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் இருக்கு. சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, கொசிகன் டீட்டா, சீக்கன் டீட்டா, காட் டீட்டான்னு இருக்கு. இதுல வந்து நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கு. அதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அக்யூட் ஆங்கிள்ஸ்ல 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி இது மட்டும் எடுத்திருக்கோம். இங்க வந்து சைன் டீட்டா வேல்யூ பாத்தீங்கன்னா சைன் டீட்டா வந்து 0 டிகிரிக்கு 0 வரும், 30 டிகிரிக்கு 1/2 வருது, 45 டிகிரிக்கு 1/√2 வருது, 60 டிகிரிக்கு √3/2 வரும், 90 டிகிரிக்கு 1ன்னு வருது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நான் இங்க எல்லோ கலர்ல எழுதுற பாருங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இங்க என்ன பண்றீங்கன்னா 0/2 அப்படின்னு எடுத்துங்க. ஓகேங்களா? இங்க 0/2, இங்க 1/2. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்க 0/2 √0/2ன்னு வச்சுங்க, √1/2ன்னு ஞாபகம் வச்சுங்க. இங்க √2/2ன்னு ஞாபகம் வச்சுங்க. இங்க வந்து √3/2ன்னு ஞாபகம் வச்சுங்க. இங்க வந்து √4/2 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்கப்பா. இப்ப பாருங்க, √0 வந்து 0, 0/anything 0 வந்துருச்சு. √1 வந்து 1, 1/2 வந்து 2ன்னு இருக்கு. √2/2 தானே, 2 எப்படி எழுதலாம்? √2 × √2ன்னு எழுதலாம் இல்லையா? 2 எப்படி எழுதலாம்? √2 × √2ன்னு எழுதலாம். 2 வந்து √2 × √2ன்னு எழுதிங்கன்னா ஒரு ரூட் கேன்சல் ஆயிரும். ஸோ தட் 1/√ன்னு வந்திருக்கு. ஓகே, அடுத்து வந்து பாருங்க, இங்க √3/2 அப்படியே இருக்கு. இங்க √4 வந்து எவ்வளவுப்பா? இந்த √4 வந்து 2. √4 வந்து 2னால 2 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? சரி. சோ இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது வந்து sin θ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், மத்ததெல்லாம் ஈஸியா எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன் பாருங்க. அதாவது sin θ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி அப்படி ஞாபகம் வச்சுங்க. நியூமரேட்டர் வந்து √0, √1, √2, √3, √4ன்னு போட்டுங்க. டினாமினேட்டர் டிவைட் பை 2, 2, 2, 2ன்னு போட்டுக்கோங்க எல்லாத்துக்குமே. அப்படி பண்ணிட்டு சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். sin 0 வந்து 0, sin 30 1/2, sin 45 1/√2, sin 60 √3/2, sin 90 1 அப்படின்னு வருது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். sin θ வேல்யூ cos θ என்ன வரும்னா, இந்த sin θ நம்ம எழுதின வேல்யூ அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுங்க. அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனீங்கன்னா cos θ கிடைச்சிரும். பாருங்க, sin 90 தான் cos 0, அதே மாதிரி sin 60 தான் cos 30, sin 45 தான் cos 45, அடுத்து sin 30 வந்து cos 60, sin 0 cos 90 அப்படின்னு ரிவர்ஸ்ல வந்துருது. ஸோ sin θ மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும். cos θ அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா cos θ கிடைச்சிரும். tan θ வந்து என்ன பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா tan θ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். tan θ என்ன ஃபார்முலா? tan θ is equal to sin θ divided by cos θ. tan θ என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா sin θ divided by cos θ. அப்ப tan θ sin θ by cos θ தெரியும்னால sin θவையும் cos θவையும் டிவைட் பண்ணி எழுதுங்க. பாருங்க, sin 0 வந்து 0, cos 0 வந்து 1, 0/1 வந்து 0ன்னு வருது. அதே மாதிரி sin 30 by cos 30 அப்படி எழுதும்போது 1/2 √3/2 தானே, 2 கேன்சல் ஆயிட்டு இந்த 1/√3 இருக்கு. sin 45 by cos 45 தான் tan 45, இந்த 1/√2 1/√2 கேன்சல் ஆயிட்டு 1ன்னு இருக்கு. sin 60 by cos 60 இந்த 2 கேன்சல் ஆயிட்டு இந்த √3 அப்படியே இருக்கும். sin 90 by cos 90 என்ன வருதுன்னா 1/0. ஃபைனைட் நம்பர் பை 0ன்னு இருந்துச்சுன்னா அது அன்டிட்டர்மைண்ட், இன்ஃபினிட்டி அப்படின்னு நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. இப்போ உங்களுக்கு வந்து இந்த அக்யூட் ஆங்கிளுக்கு வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் இது தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன எழுத போறேன்னா, மொத்த எல்லா ஆங்கிளுக்கும் எழுத போறேன். இப்போ வந்து பாருங்க, தீட்டா, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, அடுத்து வந்து tan தீட்டா, நெக்ஸ்ட் வந்து சீக்கன் தீட்டா, நெக்ஸ்ட் கொசிகன் தீட்டா, அடுத்து காட் தீட்டா. இதுக்கு எல்லாத்துக்குமே எழுதலாம். ஓகேங்களா? இது மொத்தத்துக்கு எப்படி எழுதலாம் பாருங்க. இங்க 0 டிகிரின்னு எழுதுறோம், அடுத்து வந்து 30 டிகிரின்னு எழுதுறோம், நெக்ஸ்ட் வந்து இங்க 45 டிகிரின்னு எழுதுறோம். சரிங்களா? அடுத்து வந்து 60 டிகிரி, நெக்ஸ்ட் 90 டிகிரி இப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இந்த வேல்யூஸ் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் sin 0 0, sin 30 வந்து 1/2, sin 45 1/√2, cos 45 வந்து சாரி sin 60 வந்து √3/2, sin 90 1. இதை ரிவர்ஸ்ல எழுதுனா அப்படியே cos θ கிடைக்கும். ஸோ 1 √3/2, 1/√2, அடுத்து இங்க வந்து என்ன வருது பாருங்க 1/2, இங்க 0 வருது. இப்போ sin θவும் cos θவும் டிவைட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா tan θ கிடைக்கும். அப்ப என்ன பாருங்க, 0/1 0, 1/2/√3/2, 2 கேன்சல் ஆயிட்டு √3ன்னு கிடைக்குது. ஸோ tan 30 √3. அடுத்து இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா tan 45 வந்து 1ன்னு கிடைக்கும். tan 45 1ன்னு வருது. tan 60 என்னன்னா √3/2/1/2, 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா √3ன்னு வந்துடும். அடுத்து tan 90 வந்து இன்ஃபினிட்டி, 1/0 வந்து இன்ஃபினிட்டி. இது வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. இப்போ சீக்கன் தீட்டா, கொசிகன் தீட்டா, காட் தீட்டா வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஃபார்முலா என்ன கொடுத்திருந்தேன் நானே? நல்லா பாருங்க, சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/cos θ. சீக்கன் தீட்டா ஈக்குவல் என்ன ஃபார்முலா? 1/cos θ. சரிங்களா? அடுத்து கொசிகன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? 1/sin θ. கொசிகன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? 1/sin θ. அடுத்து காட் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? 1/tan θ. 1/tan θ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? 1/tan θ. காட் தீட்டாக்கு 1/tan θ.
சரி, இப்போ வந்து நம்ம எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணி எழுதலாம் பாருங்க ஆன்சர்ஸ். இப்போ எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா 0 பை எனி ஃபைனைட் நம்பர் வந்து 0ன்னு எடுத்துங்க. அடுத்து வந்து ஃபைனைட் நம்பர் பை 0 வந்து இன்ஃபினிட்டி அன்டிட்டர்மைன்ட் அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போ சீக்கண்ட் தீட்டான்றது 1 பை காஸ் தானே. இங்க சீக்கண்ட் தீட்டா பாருங்க என்ன கொடுத்துருக்கேன், 1 பை காஸ் தீட்டா அப்படி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா சீக்கண்ட் தீட்டா வந்து 1 பை காஸ் தீட்டா, கொசீக்கண்ட் தீட்டா 1 பை sin தீட்டா, காட் தீட்டா 1 பை tan தீட்டா. இப்போ சீக்கண்ட் தீட்டா வேணும்னா இந்த காஸ் தீட்டா இருக்கு இல்லைங்களா, இந்த காஸ் தீட்டாவை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதுங்க, சீக்கண்ட் தீட்டா கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ காஸ் தீட்டாவை ரெசிப்ரோக்கல் எடுத்தா என்ன வருது பாருப்பா உங்களுக்கு. இங்க காஸ் தீட்டாக்கு ரெசிப்ரோக்கல் எடுங்க, என்ன வருது பாருங்க, சீக்கண்ட் 1 பை 1 1ன்னு கிடைக்குதுங்களா. அடுத்து பாருங்க, இங்க காஸ்டா வந்து cos 30 வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தா சீக்கண்ட் 30 கிடைக்கும். இது ரெசிப்ரோக்கல் எடுத்தா என்ன வரும் பாருங்க, 2 பை √3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் cos 45 ரெசிப்ரோக்கல் எடுங்க, சீக்கண்ட் 45 கிடைக்கும். 1 பை √2 ரெசிப்ரோக்கல் எடுத்தா √2ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் cos 30 வந்து 1 பை 2, அது ரெசிப்ரோக்கல் எடுத்தா சீக்கண்ட் 60 கிடைக்கும். அது என்ன கிடைக்கும் பாருங்க, 2. அடுத்து cos 90 ரெசிப்ரோக்கல் எடுத்தா சீக்கண்ட் 90 வரும். ரெசிப்ரோக்கல் என்னன்னா cos 90 என்ன 0, 1 பை 0 இன்ஃபினிட்டி அன்டிட்டர்மைன்ட் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. அடுத்து கொசிகன் தீட்டா வேணும்னா என்ன பண்ண பாருங்க, கொசிகன் தீட்டா வேணும்னா 1 பை sin தீட்டா அப்படின்னு போட்டுக்கணும். கொசிகன் தீட்டானா என்ன பண்ணப்போ 1 பை sin தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாமா. சரி, sin தீட்டா மேல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து sin 0 ரெசிப்ரோக்கல் எடுத்தா cos கொசிகன் 0 கிடைக்கும். 0 sin 0 வந்து 0, கொசிகன் 0 வந்து 1 பை 0 வந்து இன்ஃபினிட்டி. அடுத்து sin 30 1 பை 2, அதை ரெசிப்ரோக்கல் எடுத்தா அப்படியே என்ன வரும் சொல்லுங்க, கொசிகண்ட் 30 வந்து 2, 1 பை 2 ரெசிப்ரோக்கல் எடுத்தா 2. sin 45 ரெசிப்ரோக்கல் எடுங்க, கொசிகண்ட் 45 கிடைக்கும். ஸோ 1 பை √2 ரெசிப்ரோக்கல் எடுத்தா √2. அடுத்து sin 60 ரெசிப்ரோக்கல் எடுத்தா கொசிகண்ட் 60 கிடைக்கும். ஸோ 2 பை √3. நெக்ஸ்ட் sin 90 ரெசிப்ரோக்கல் எடுங்க, கொசிகண்ட் 90 கிடைக்கும், அது 1. நெக்ஸ்ட் காட் தீட்டா வேணும். காட் தீட்டாக்கு என்ன பாருங்க, ஃபார்முலா பாருங்க, cot theta equal to 1 by tan theta. Cot theta equal to என்னப்பா 1 by tan theta அப்படி நம்ம எழுதிக்கலாமா. சரி, இப்போ வந்து cot theta tan theta ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனி ஃபைனைட் நம்பர் பை 0 வந்து இன்ஃபினிட்டி. ஃபைனைட் நம்பர் பை 0 என்னது, இன்ஃபினிட்டி. அது 0 பை எனி நம்பர் என்னது 0. 1 பை இன்ஃபினிட்டி, 1 பை இன்ஃபினிட்டி வந்து 0 வரும். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தனியாக எழுதி காமிக்கிட்டோமா நானே. ஒரு அதாவது என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஃபைனைட் நம்பர், இங்க ஃபைனைட் நம்பரை k வச்சுட்டு k பை 0 வந்து இன்ஃபினிட்டி. ஃபைனைட் நம்பர் பை 0 வந்து இன்ஃபினிட்டி. 0 பை ஃபைனைட் நம்பர், 0 பை ஃபைனைட் நம்பர் 0 அப்படின்னு நம்ம வச்சு, k என்றது ஃபைனைட் நம்பர். அடுத்து ஃபைனைட் நம்பர் பை இன்ஃபினிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம எழுத போறோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா, cot theta வேணும்னா cot thetaன்றது என்ன பாருங்க, cot thetaன்றது ரெசிப்ரோக்கல் ஆஃப் tan theta. அப்போ வந்து tan theta ரெசிப்ரோக்கல் எடுங்க. அப்போ 1 பை 0 தான் cot theta. கரெக்ட்டுங்களா? tan 0 வந்து 0, cot 0னா 1 பை 0 பண்ணும். 1 பை 0 எவ்வளோ, 1 பை 0 இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? அடுத்து tan 30 எவ்வளோ, √3. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தா cot 30 கிடைக்கும். அப்போ cot 30 வந்து என்ன வருது பாருங்க, 1 பை √3. tan 45 1, ஸோ cot 45 வந்து 1. அடுத்து tan 60 வந்து √3, cot 60 வந்து 1 பை, சரி இங்க பாருங்க, இங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். இங்க வந்து இங்க 1 பை √3 வரணும். ஆக்சுவலா இங்க 1 பை √3 வந்திருக்கும். ஓகேங்களா? இங்க தப்பு பண்ணியிருக்கோம். tan 30 வந்து பாத்தீங்கன்னா 1 பை 2, இங்க √3 பை 2, 2 கேன்சல் பண்ணா இங்க 1 பை √3 வந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப வந்து இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். tan 30 நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1 பை √3. ஓகேங்களா? அப்படின்னா cot 30 என்ன வரணும் சொல்லுங்க, tan 30 ரெசிப்ரோக்கல் எடுத்தா √3 தானே வரணும். அப்போ வந்து இங்க ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதலாம். ஓகேங்களா? சரி, ஞாபகம் வச்சுக்கணும். இங்க என்ன வரும்னா இது √3. tan 30 வந்து 1 பை √3, அது ரெசிப்ரோக்கல் எடுத்தா cot 30 கிடைக்குது. cot 30 வந்து என்ன வருது சொல்லுங்கப்பா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் tan 30. ஸோ 1 பை √3 ரெசிப்ரோக்கல் எடுத்தா √3 கிடைக்குது. இங்க 1ன்னு போட்டாச்சு. இப்போ பாருங்க, இங்க tan 60 என்ன இருக்கு, tan 60 வந்து √3, tan 60 வந்து √3. அப்போ cot 60 என்ன வரும் சொல்லுங்கப்பா, 1 பை √3. கரெக்டுங்களா? சரி, இப்போ tan 90 என்ன இருக்கு, இன்ஃபினிட்டி. tan 90 இன்ஃபினிட்டி, அது ரெசிப்ரோக்கல் எடுத்தா என்ன வருது பாருங்க, 0. ஏன்னா ஃபைனைட் நம்பர் பை இன்ஃபினிட்டி வந்து 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுன்னு திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. எப்படி ஞாபகம் வச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, நியூமரேட்டர் வந்து √0, √1, அதாவது புரியுது இல்லைங்களா, √2, இங்க √3, √4 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. டினாமினேட்டர் வந்து எல்லாத்துக்கும் டிவைட் பை 2, டிவைட் பை 2, டிவைட் பை 2, டிவைட் பை 2ன்னு இப்படி ஞாபகம் வச்சுங்க.
இப்படி பண்ணீங்கன்னா ரூட் 0 வந்து 0, 0 பை எனிதிங் 0, ஸோ 0 ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா உங்களுக்கு? இப்போ இதுக்கு வந்து 0ன்னு ஆன்சர், sin 0 0 கிடைச்சது. ரூட் 1 வந்து 1, 1/2 வந்து என்ன வருது 1/2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, புரியுதா? சரி, அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களாப்பா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இங்க 45 டிகிரிக்கு வரும்போது இங்க ரூட் 2/2, 2 வந்து ரூட் இன்டு ரூட் எழுதி ஒரு ரூட் கேன்சல் பண்ணி 1/√2, sin 45 வந்து 1/√2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து sin 60 பாருங்க, அந்த ரூட் 3/2 அப்படியே எழுதிட்டோம். sin 90 வரும்போது ரூட் 4 எவ்வளோப்பா 2, 4க்கு ரூட் எடுத்தா 2 கேன்சல் பண்ணா 1 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வேல்யூ மட்டும் sin θ மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. நியூமரேட்டர் ரூட் 0, ரூட் 1, ரூட் 2, ரூட் 3, ரூட் 4 அப்படி எழுதினா டினாமினேட்டர்ல 2 2 2ன்னு போட்டுட்டு அதை சிம்பிளை பண்ண வர ஆன்சர் தான் sin θ வருது. cos θ வேணும்னா என்ன பண்ணா, இந்த ஆன்சர் sin θ எழுதி இருக்கிற ஆன்சர் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுங்கப்பா. அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா cos θ கிடைச்சிரும். ஓகேவா? tan θ வேணும்னா என்ன பண்ணும்? tan θ வேணும்னா tan θக்கு என்ன பண்றது சொல்லுங்க? tan θக்கு வந்து என்ன பண்ணும்? sin θ by cos θ, sin θ by cos θ. sin θவையும் cos θவையும் டிவைட் பண்ணிருங்க. sin θவையும் cos θ டிவைட் பண்ணா tan θ கிடைச்சிரும். secant θ வேணும்னா இங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 1 cos θ. cos θவை ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதுங்க, secant θ கிடைச்சிரும். cosecant θ என்ன பண்ணும்? sin θவை ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதுங்க. இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க, cosecant θனா sin θவை ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதுங்க, cosecant θ கிடைக்கும். cot θ வேணும் என்ன பண்ணுவோம்? tan θவை ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதுங்க, அப்போ வந்து உங்களுக்கு எல்லா cot θ வந்துடும். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் புரியுதா? இப்போ எந்த கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுவீங்களா? சரி, இப்போ வந்து இது புரியுது. sin 0 0, sin 30 1/2, sin 45 1/√2, cos 30 sin 60 ரூட் 3/2, sin 91 இதெல்லாம் ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதி இருக்கும், tan θ எல்லாம் டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா, அடுத்து வந்து கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாவே இந்த ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் வந்து ஆங்கிள்ஸ் வந்து இந்த வேல்யூஸ் எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, நான் வந்து கொஞ்சம் ட்ரையாங்கிள்ஸ், ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், நல்லா கவனிங்க. அதாவது 0க்கும் 30 டிகிரிக்கு 60 டிகிரிக்கு 45 டிகிரிக்கு 90 டிகிரிக்கு எல்லாம் எப்படி வருது ஆங்கிள்ஸ் வேல்யூ, அதை நான் சொல்லி தரேன். இப்போ நான் ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு நேம் வந்து ABC அப்படின்னு பேர் ஞாபகம் வச்சுங்க. ஏபிசின்னு ஞாபகம் வச்சுங்க. வச்சுட்டு இங்க ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு சைடு லெங்த் 1 மீட்டர்னு எடுத்துங்க. சைடு லெங்த் எவ்வளவு எடுத்திருக்கும்? 1 மீட்டர். ஆல் சைட்ஸ் ஆர் 1 மீட்டர் அப்படின்னு எடுத்துங்க. அப்ப இந்த லெங்த் 1 மீட்டர் வரும், இது 1 மீட்டர் வரும். இப்போ நான் வெர்டெக்ஸ் ஏல இருந்து ஒரு ஆல்டிடியூட் வரைகிறேன். ஆல்டிடியூட், அதாவது வெர்டெக்ஸ் ஏல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா பிசிக்கு வந்து ஒரு ஆல்டிடியூட் வரைஞ்சிரும். பிசிக்கு ஒரு ஆல்டிடியூட் வரைஞ்சிரும். புரியுதுங்களா? அந்த பிசிக்கு இங்க ஒரு ஆல்டிடியூட் வரைஞ்சிருக்கும். இந்த பாயிண்ட்டை டின்னு எடுத்துக்கப்போம். இந்த பாயிண்ட்டை டின்னு எடுத்துக்கிட்டீங்க. ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிடி லெங்த் எவ்வளவு வருது பாருங்க. இந்த பிடி லெங்த் வந்து 1/2 கரெக்டா, ஏன்னா மிட் பாயிண்ட்ல தானே வருது. ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்னா ஆல்டிடியூட் எடுத்தோம்னா மிட் பாயிண்ட்ல தான் வரும். இது 1/2 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ A to D இருக்கிற இது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கங்க. A to D லெங்த் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இப்படின்னு எடுத்துங்க. இப்போ நல்லா பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆங்கிள் 60 டிகிரின்னு உங்களுக்கு புரியும், அது ஒண்ணு புரியுது. அடுத்து இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்னா ட்ரையாங்கிள் ADB எடுக்கிறேன். ADB எடுத்தா என்ன வருது பாருங்க, இது AD, இது DB, இது AB. கரெக்ட்டுங்களா? இது A, இது D, இது B ன்னு எடுத்திருக்கேன். இந்த லெங்த் 1/2 தானப்பா. இந்த லெங்த் 1/2, இந்த லெங்த் 1. A to B வந்து 1 ன்னு கொடுத்திருக்கோம், B to D வந்து 1/2 கொடுத்திருக்கோம், இது y ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ பித்தாகரஸ் தேரம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணலாம். பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ண என்ன சொல்லுவோம்? ஹைப்போடீனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். இது தெரியும் இல்லையா? அப்ப AB லெங்த் எவ்வளவு இருக்கு? 1. சோ 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BD என்ன வருது சொல்லுங்க? 1/2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் AD ஸ்கொயர். AD ஸ்கொயர்ன்றது என்ன சொல்லுங்க? y. AD வந்து நம்ம y ன்னு எடுத்துக்கலாம். y ஸ்கொயர்னு எடுத்துங்க. இப்போ இது 1 ஸ்கொயர் 1, இது 1/2 ஸ்கொயர் வந்து 1/4, அது லெஃப்ட் சைடுல கொண்டு வந்தா 1 - 1/4 தட் இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர். அப்ப y ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க? 3/4. சோ ரூட் எடுத்துருங்க. இதுல இருந்து y இஸ் ஈக்குவல் என்ன வருது? √3/2ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்படினா இந்த y வேல்யூ எவ்வளவு எடுத்துக்கலாம்? நம்ம √3/2ன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, இது வரைக்கும் நல்லா பாருங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதலாம் பாருங்க. sin θக்கு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். cos θக்கு என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியஸ். tan θக்கு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ABD எடுத்திருக்கேன் இல்லைங்களா? ட்ரையாங்கிள் ABDன்னு எடுத்திருக்கேன். ABD. இந்த ட்ரையாங்கிள் ABDல ஆங்கிள் B வந்து 60 டிகிரின்னு வந்திருக்கு. ஆங்கிள் B வந்து 60 டிகிரி வந்திருக்கு. நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கப்பா, ஆங்கிள் B 60 டிகிரி தானே. இதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன சொல்லுவோம்? √3/2. ஹைப்போடெனியஸ் எவ்வளவு? 1.
அப்போ sin 60 இதுல இருந்து பாருங்க sin 60 எடுத்தா என்ன பண்ணோம் ஆப்போசிட் சைடு வந்து √3/2 டிவைட் பை ஹைபோடெனியஸ் 1 அப்ப 1 போடுறத விட விட்டுறலாம் அதான் பாருங்க sin θ sin 60 டிகிரி √3/2 னு கொடுத்திருக்கேன் ஓகேங்களா சரி இது புரிஞ்சுச்சு ஓகே புரிஞ்சுங்களா உங்களுக்கு அடுத்து பாருங்க cos θ cos 60 என்ன வரும்னு சொல்லுங்க adjacent by hypotenuse adjacent எவ்வளவு பாருங்க 1/2 hypotenuse 1 so 1/2/1 அதான் பாருங்க cos 60 க்கு வந்து 1/2 னு கொடுத்திருக்கேன் ஓகேங்களா cos 60 க்கு 1/2 கொடுத்திருக்கேன் நல்லா பாத்துக்கணும் ஓகேப்பா நெக்ஸ்ட் பாருங்க tan θ என்ன வருது பாருங்க tan 60 க்கு என்ன வந்திருக்கு பாருங்க ஆப்போசிட் வந்து √3/2 adjacent side 1/2 கரெக்ட்டுங்களா அப்ப √3/2 டிவைட் பை 1/2 னு போட்டு 2 கேன்சல் சோ √3 இதுல இருந்து என்ன புரிஞ்சிருக்கு பாருங்க உங்களுக்கு tan θ வந்து √3 னு வந்துருச்சு ஓகேங்களா இது புரிஞ்சிருக்கு இப்போ யார் கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம் இந்த ஆங்கிள் எவ்வளவு சொல்லுங்கப்பா இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுற ஆங்கிள் எவ்வளவுன்னு சொல்லுங்க இங்க ப்ளூ கலர்ல டபுள் கோடு போட்டுருக்கு பாருங்க இந்த ஆங்கிள் எவ்வளவு சொல்லுங்க இது 60 டிகிரி இது 90 டிகிரி தானே அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு வரும்னு சொல்லுங்கப்பா 30 டிகிரி கரெக்ட்டா ஏன்னா இந்த ஏபிடி வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா 180 வரணும் ஆல்ரெடி இது 90 டிகிரின்னு தெரியும் உங்களுக்கு இது 90 இது 60 கூட்டினா 150 வருது அப்ப இது 30 இருந்தா மொத்தமா 180 வரும் சோ 30 டிகிரின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஓகே புரிஞ்சுங்களா சோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிடின்னு இருக்கு இல்லையா இது தனியா அடுத்த பேஜ்ல எடுத்து நான் வரையறேன் அப்படியே ஞாபகம் வச்சுங்க இந்த லெங்த் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களாப்பா பாருங்க இப்போ என்ன பண்ணலாம்னா ஏபிடி எடுக்கலாம் இது வந்து ஏபின்னு பார்த்தோம் அடுத்து வந்து ஓகே 60 + 90 + θ = x ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துருது வெரி குட்பா இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க நம்ம என்ன பண்றன்றதை பாருங்க இது இந்த பாயிண்ட் A ன்னு எடுத்துறோம் இந்த பாயிண்ட் D ன்னு எடுத்துறோம் இந்த பாயிண்ட் B ன்னு எடுத்துறோம் அடுத்து இந்த லெங்த் வந்து எவ்வளவு சொன்னோம் இது வந்து 1 ன்னு எடுத்துட்டோம் இது √3/2 ன்னு வந்தது இது வந்து 1/2 அப்படி நம்ம எடுத்துறோம் ஓகேங்களா இங்க 30 டிகிரி இருக்கும் இது √3/2 இது 1/2 இது 1 அப்படினு எடுத்துறோம் ஓகேங்களாப்பா சோ இங்க 30 டிகிரின்னு போட்டுங்க தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு தான் ஆப்போசிட் எப்பவுமே தீட்டா பக்கத்துல இருக்கிற சைடு அட்ஜசன்ட் சைடு லாங்கஸ்ட் சைடு ஹைபோடெனியஸ் இங்க வந்து 60 டிகிரி இங்க இருந்ததனால 60 டிகிரி இங்க இருந்ததனால ஆப்போசிட் வந்து √3/2 60 டிகிரிக்கு பக்கத்துல இருக்கிற சைடு அட்ஜசன்ட் சைடு 1/2 ன்னு எடுத்தோம் இப்போ 30 டிகிரிக்கு பார்க்கும்போது 30 டிகிரிக்கு ஆப்போசிட் 1/2 ன்னு வரும் இதுதான் ஆப்போசிட் சைடு தீட்டாக்கு ஆப்போசிட்டா இருக்குது ஆப்போசிட் தீட்டா பக்கத்துல இருக்கிற சைடு அட்ஜசன்ட் சைடு இதுதான் அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா சரி இப்போ 30 டிகிரிக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க sin 30 டிகிரி sin 30 டிகிரி sin 30 டிகிரி எடுத்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும் sin 30 டிகிரி பாருங்க 30 டிகிரிக்கு ஆப்போசிட் வந்து 1/2 ஸோ 1/2/1 அப்படின்னு போட்டோம் அதுதான் sin 30 டிகிரிக்கு நம்ம வந்து sin 30 டிகிரிக்கு பாருங்க 1/2 ன்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சரி அதே மாதிரி பாருங்கப்பா இப்போ வந்து பாருங்க cos 30 னா cos θ வந்து adjacent by hypotenuse adjacent எவ்வளோ √3/2 ஸோ √3/2/1 அப்படின்னு போட்டாச்சு tan θ என்னது சொல்லுங்க tan θ வந்து இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு ஆப்போசிட் சைடு வந்து √3/2 அட்ஜசன்ட் சைடு வந்து என்ன வரும் சொல்லுங்க சாரி ஆப்போசிட் சைடு வந்து 1/2 அட்ஜசன்ட் சைடு √3/2 ஓகேங்களா ஆப்போசிட் சைடு வந்து மாத்திட்டோம் பாத்தீங்களா பாருங்க ஆப்போசிட் சைடு வந்து 1/2 அட்ஜசன்ட் சைடு வந்து √3/2 அப்ப 2 கேன்சல் பண்ணோம்னா இது tan 30 = 1/√3 ஓகேங்களா பாருங்க tan 30 1/√3 cos 30 வந்து √3/2 அடுத்து sin 30 வந்து என்ன வந்திருக்கு பாருங்க என்ன வந்திருக்கு பாருப்பா 1/2 ஞாபகம் இருக்குங்களா இது பாருங்க இப்போ இந்த டயகிராம்ல பாருங்க sin 30 1/2 cos 30 √3/2 tan 30 1/√3 ஓகேங்களா சரிப்பா இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு sin 30 1/2 வந்துருச்சு cos 30 வந்து √3/2 வந்துருச்சு tan 30 வந்து என்ன வருதுன்னா sin by cos போட்டீங்கன்னா 2 கேன்சல் ஆயிட்டு 1/√3 அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா சரி அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் ஆங்கிளுக்கு பார்க்கலாம் ஓகேங்களாப்பா நெக்ஸ்ட் ஆங்கிள் பார்க்கலாம் பாருங்க இப்போ sin 30க்கு பார்த்தோம் 60க்கு பார்த்தோம் இப்போ 45 டிகிரிக்கு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா 45 டிகிரி பார்க்கலாம் பாருங்க இப்போ 45 டிகிரிக்கு பார்க்கலாம் இதுக்கு என்ன பண்றேன்னா ஒரு ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் நான் ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன சொல்லுங்க ஐசோசெலஸ்னா 2 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும் அப்படிதானப்பா அப்போ 2 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கும் அப்போ வந்து நல்லா கவனிங்க ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துட்டேன் ஓகேங்களா
இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு எடுத்துங்க. இந்த ஆங்கிள் 90 டிகிரி. அப்ப இந்த ஆங்கிள் 45 டிகிரி. ஏன்னா இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல். அதாவது ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி அப்படின்னு எடுத்துட்டோம். ஏபி ஈக்குவல் டு பிசி அப்படின்னு வச்சுட்டோம். இப்போ வந்து என்ன பண்றேன்னா, நான் நல்லா கவனிங்க. இப்போ இந்த பிசியும் ஏபி ஈக்குவல் தானே, இது 1 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். இந்த ஏபியும் 1 மீட்டர்னு எடுத்துக்கிறேன் நான். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் புரியுது. ஏபி வந்து எவ்வளோ 1 மீட்டர் வருது, சிபி வந்து 1 மீட்டர் வருது. ஓகேங்களாப்பா? ஓகே, இப்போ கவனிங்க என்ன பண்ண போறோம் பாருங்க. ஓகே, இங்க பாருங்கப்பா. இப்போ என்ன பண்ணிருக்கோம், ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இந்த சைட்ஸ் ஐசோசெலஸ் 2 சைட்ஸ் ஈக்குவலா இருக்குது, 1 மீட்டர் 1 மீட்டர் எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்றோம், இந்த ஹைபோடெனியூஸ் கண்டுபிடிக்கிறது நம்ம பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ண போறோம். பித்தாகரஸ் தேரம் என்ன சொல்லுங்க, ஹைபோடெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? இப்போ ஹைபோடெனியூஸ் ஸ்கொயர், ஹைபோடெனியூஸ் வந்து ஏசி ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இது அட்ஜசன்ட் சைடு ஏபி வந்து 1 ஸ்கொயர், சிபி வந்து 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் 1 பிளஸ் 1 2, அப்போ √2 வந்துருதா? அப்போ சாரி, ஏசி ஸ்கொயர் வந்து 2 வருது. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் 2 வருது. இதை ரூட் எடுத்துட்டோம்னா ஏசி ஈக்குவல் டு √2 வருது. அப்படின்னா இந்த லெங்த் √2 வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, sin 45 ஆங்கிள் இங்க தானே இருக்கு, 45 டிகிரி. ஆப்போசிட் சைடு sin θக்கு என்னது ஃபார்முலா, ஆப்போசிட் பை ஹைபோடெனியூஸ். அப்போ sin 45 னா ஆப்போசிட் சைடு வந்து 1, ஹைபோடெனியூஸ் வந்து √2. ஓகேங்களா? அதே மாதிரி cos 45 எடுத்தீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைபோடெனியூஸ். அட்ஜசன்ட் சைடு எவ்வளவு பாருங்க, 1, ஹைபோடெனியூஸ் எவ்வளோ √2. ஓகேங்களா? சரி, அடுத்து tan 45 எடுத்துக்கங்க. tan 45 எடுத்தீங்கன்னா என்ன வருது பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் 1, அட்ஜசன்ட் சைடு 1, ஸோ தட் 1. அதனால தான் நமக்கு sin 45 1/√2, cos 45 1/√2, tan 45 1ன்னு கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, அந்த வேல்யூ பார்த்துடலாமா? பாருங்க, sin 45 1/√2, cos 45 1/√2, tan 1. இப்போ உங்களுக்கு 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ 0 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கும் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ 0 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கும் நான் சொல்றேன் பாருங்கப்பா. இப்போ எப்படி எடுக்கிறோம்னா நல்லா கவனிங்க. ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், இதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் இப்படி எடுத்துக்கோங்க, நல்லா கவனிக்கணும். இப்போ 30 டிகிரிக்கும் சாரி 0 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கும் சொல்ல போறேன். கவனிங்க, இப்போ என்ன பண்றேன்னா, இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கலாம். இது 90 டிகிரின்னு வச்சுக்கலாம். பாயிண்ட் ஏவை அப்படியே நான் டுவர்ட்ஸ் பி மூவ் பண்ணிட்டே வரேன். ஏ டேஷ் இப்படி டுவர்ட்ஸ் மூவ் பண்ணிட்டே வரேன். அப்படி மூவ் பண்ணிட்டே வந்தா ஆங்கிள் மேட், இது ஃபர்ஸ்ட் வந்து θ1 ஆங்கிள், அடுத்து θ2 ஆங்கிள் வருது. அப்ப ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகுதா? பாயிண்ட் ஏ வந்து டுவர்ட்ஸ் பி இப்படி மூவ் பண்ணிட்டே வந்தா ஆங்கிள் குறையுதா கூடுதாப்பா? ஆங்கிள் குறையுதா கூடுதா? டிக்ரீஸ் ஆகுது. இந்த ஆங்கிள் வந்து θ1ல இருந்து θ2 டிக்ரீஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு லெங்த் என்ன ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்போசிட் சைடு லெங்த் வந்து y1ன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஃபைனலா y2 வந்திருக்கு. ஆப்போசிட் சைடு லெங்த் குறைஞ்சிட்டே வருது இல்லையா? சரி, அப்போ வந்து sin θக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனியூஸ் தானே. சரி, நல்லா கவனிங்க. இப்போ இந்த a வந்து டுவர்ட்ஸ் b மூவ் பண்ணிட்டே வந்தோம்னா θ குறைஞ்சிட்டே வந்தது. ஏவும் பியும் கோயின்சைட் ஆயிருச்சுன்னா அப்ப என்ன ஆயிரும், y வேல்யூ 0 ஆயிரும். ஏவும் பியும் கோயின்சைட் ஆச்சுன்னா θ வந்து 0 வந்துரும். அப்போ sin θ வந்து 0ன்னு வந்துருதா? 0 வந்துருதா? ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஏவும் பியும் கோயின்சைட் ஆயிருச்சுன்னா அப்போ ஆப்போசிட் சைடு வந்து ஏ வந்து டுவர்ட்ஸ் பி வந்து குறைஞ்சிட்டே வரும். அப்போ ஆப்போசிட் சைடு ஏ வந்து பி கோயின்சைட் ஆயிருச்சுன்னா 0 வந்துருது. ஸோ 0 பை ஹைபோடெனியூஸ் எதுவா இருந்தாலும் என்ன ஆயிருது உங்களுக்கு, 0. அதனால தான் sin 0 0 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. cos 0 எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, cos வந்து அட்ஜசன்ட் சைடு தானே, அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோடெனியூஸ்னு வரணும். கரெக்டுங்களா? ஹைபோடெனியூஸ்னு வரணும். இப்போ ஏ வந்து டுவர்ட்ஸ் பி இப்படி வந்துட்டே இருந்துச்சுன்னா அப்போ சிஏ இருக்கு இல்லையா, சிஏ வந்து இந்த ஏ வந்து பி கோயின்சைட் ஆகும்போது சிஏ ஈக்குவல் டு சிபின்னு மாறிடும். அப்போ சிஏ ஈக்குவல் டு சிபின்னு வந்துடும். அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு ஈக்குவல் டு ஹைபோடெனியூஸ் வந்துடும். அட்ஜசன்ட் சைடு ஈக்குவல் டு ஹைபோடெனியூஸ். அப்போ ஹைபோடெனியூஸ் பிளேஸ்ல அட்ஜசன்ட் போட்டு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1ன்னு வந்துருது. புரியுதுங்களா? அடுத்து tan 0 வேணும் என்ன பண்ணலாம், சும்மா உங்களுக்கு தெரியும், அதுவும் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு தானே. cos 0 வந்து 1, sin 0 0, tan 0 என்னது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஏ வந்து டுவர்ட்ஸ் பி மூவ் ஆச்சுன்னா அப்போ y ஆப்போசிட் குறைஞ்சிட்டே வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆயிட்டு 0 வந்துருது. ஆப்போசிட் 0 வரதுனால tan 0 0 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இதே டயக்ராமை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா 90க்கு சொல்லலாம். 90 டிகிரிக்கு சொல்றோம். 90 டிகிரிக்கு எப்படி சொல்றோம் பாருங்க. இதே டயக்ராம் எடுக்க போறேன் நான்.
இதே டயக்ராம் எடுத்து உங்களுக்கு 90 டிகிரிக்கு சொல்ல போறேன் இப்போ. ஓகேங்களா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். இப்போ இங்க வந்து கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நீங்க இப்போ இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்தீங்கன்னா தீட்டா 1 எடுத்துங்க, இது தீட்டா 2. இப்போ தீட்டா 1 அதிகமா தீட்டா 2 அதிகமா சொல்லுங்க பார்க்கலாம். தீட்டா 1 அதிகமா வருமா தீட்டா 2 அதிகமா வருமா? இப்படி வர வர தீட்டா கூடிட்டே தானே வரும் வித் வெர்டிகல்னு பார்க்கும்போது, வித் வெர்டிகல் வரும்போது. ஸோ இந்த பாயிண்ட் ஏ வந்து இது ஏ, இது பி, இது சின்னு எடுத்தீங்கன்னா இப்படி வந்துட்டே இருக்கும். ஏ வந்து பிஏ கோயின்சிட் ஆகும்போது இந்த ஏ வந்து பிஏ கோயின்சிட் ஆகும்போது ஏ வரும்போது இந்த ஆங்கிள் வந்து இப்படி வந்துடும், 90 டிகிரின்னு வந்துடும். 90 டிகிரின்னு வந்துருது. அப்போ ஆங்கிளுக்கு ஆப்போசைட் இதுதான் ஆப்போசைட். சாரி, இது ஆப்போசைட், இது அட்ஜசன்ட் சைடுன்னு வருது. ஓகேங்களா? இப்போ சைன் 90 எடுத்தீங்கன்னா சைன் 90 டிகிரி எடுக்கும்போது ஏ வந்து பிக்கு கோயின்சைட் ஆகும்போது ஆப்போசைடும் ஹைப்போடெனியூஸும் கோயின்சைட் ஆயிரும். ஏன்னா சிஏ தான் ஹைப்போடெனியூஸ், ஏ வந்து பிஏ கோயின்சைட் ஆகும்போது சிஏவும் சிபியும் ஈக்குவல் ஆயிரும். அப்போ சிஏ ஈக்குவல் டு சிபின்னு வந்துடும், ஆப்போசைடும் ஹைப்போடெனியூஸும் ஈக்குவலா வந்துடும். அப்போ ஆப்போசைட்னு போட்டுங்க, ஹைப்போடெனியூஸ் அப்படியே ஆப்போசைடுக்கு ஈக்குவலா வந்துடும். ரெண்டு கோயின்சைட் ஆயிருதுல 1ன்னு வந்துருது. காஸ் 90க்கு என்ன வரணும்னு சொல்லுங்க, அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியூஸ் தானே, அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியூஸ். இந்த அட்ஜசன்ட் சைடு இந்த ஏ வந்து டுவர்ட்ஸ் பி மூவ் ஆகும்போது அப்படியே அட்ஜசன்ட் சைடு குறைஞ்சிட்டே வந்துடும். ஸோ அட்ஜசன்ட் சைடு 0 வந்துருது. tan 90 வேணும்னு என்ன பண்ணும், tan 90 வேணும்னு என்ன பண்றீங்க, ஆக்சுவலா இப்படி பாத்தீங்கன்னா என்ன வருது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு தானே. ஆப்போசைடு வந்து சர்டன் வேல்யூ இருக்குன்னு வச்சுங்க, அட்ஜசன்ட் சைடு வந்து 0 வந்துறதுனால எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். எங்க பார்த்துருக்கோம் சொல்லுங்க, sin 90 1, cos 90 0, tan 90 இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதனால இப்படி வந்திருக்கு உங்களுக்கு ஆன்சர். இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா கொஞ்சம் வேல்யூஸ் மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க, கொஞ்சம் டைம் மட்டும் இருக்கு, கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிருவோம். இப்போ நான் ஒரு பித்தாகரஸ் ட்ரிப்லெட் எடுத்துக்கிறேன். பித்தாகரஸ் ட்ரிப்லெட் எடுத்திருக்கேன். எப்படி எடுத்திருக்கேன்னா நல்லா கவனிங்க, இது லென்த் பி 4ன்னு எடுத்துக்கிட்டு, இது 3ன்னு எடுத்துக்கிட்டு, இது 5ன்னு எடுத்துக்கிறேன். இது எல்லாருக்குமே தெரியும் பித்தாகரஸ் ட்ரிப்லெட். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பண்ணிட்டு இது வந்து இப்படி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து பாயிண்ட் பின்னு எடுத்து இது சின்னு எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 37 டிகிரின்னு வரும். இந்த ஆங்கிள் 53 டிகிரி வரும். நீங்க ஒண்ணுல ஒரு ஒயிட் பேப்பர்ல ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் 3 சைடு, இது 4 சைடு, இது 5 சைடுன்னு வரைஞ்சிட்டு இங்க ப்ரொட்ராக்டர் வச்சு பார்த்தா இது 53 டிகிரி இருக்கும், இது 37 டிகிரி வரும். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்னா sin 37 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, இது தீட்டா இங்க இருக்குன்னா அப்ப இது ஆப்போசிட் சைடு, இது ஹைப்போடெனியூஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப sin 37 என்ன வரும் சொல்லுங்க, 3/5. cos 37 என்ன வரும் சொல்லுங்க, adjacent by hypotenuse 4/5. tan 37 என்ன வரும் சொல்லுங்க, tan 37 டிகிரி. இது அடிஷனலா கொடுக்குறேன் உங்களுக்கு, ஏன்னா நீங்க ஐஐடி படிக்கிறீங்க இல்லையா, ஃபவுண்டேஷன், அதுக்காக அதிகமா கொடுப்போம். tan 37 வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு, ஸோ 3/4 அப்படின்னு வருது. அதே மாதிரி இப்போ நம்ம மாத்தி எடுக்கிறோம். 53க்கு எடுத்தா ஆப்போசைடு வந்து 53க்கு ஆப்போசைடு 4, அட்ஜசன்ட் சைடு 3, ஹைப்போடெனியூஸ் 5 வரும். அப்படின்னா sin 53 டிகிரி, sin 53 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 4/5. 53க்கு ஆப்போசிட் 4, 4/5. cos 53 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 3/5. cos 53 னா இது 53, அட்ஜசன்ட் சைடு 3, இது ஹைப்போடெனியூஸ். tan 53 பாத்தீங்கன்னா tan 53 டிகிரி வந்து adjacent by opposite. So tan 53 இருந்து opposite by adjacent side 4/3. ஸோ இந்த வேல்யூ தான் உங்களுக்கு அடிஷனலா கொடுக்கல, இப்போ கொடுத்துட்டேன். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, 37 டிகிரிக்கும் 53 டிகிரிக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இன்னும் சிம்பிளா எழுதுனா என்ன பண்ணலாம், sin θ, cos θ, tan θ அப்படின்னு எழுதுறோம். ஓகேங்களா? அடுத்து இங்க எழுதும் போது 0 டிகிரி, 30 டிகிரி, 37 டிகிரி, கொஞ்சம் அடிஷனலா வருதுல்ல, 45 டிகிரி, 53 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரின்னு எழுதுறோம். ஓகேங்களா? இப்படி எழுதிட்டு இப்போ வேல்யூஸ் எழுதும் போது இங்க 0, இது 1/2. இப்போ மாத்தி எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது 3/5, இது 1/√2, இது 4/5, இது வந்து √3/2, இங்க வந்து 1. இப்போ இங்க என்ன வரும், 1, இங்க வந்து √3/2, இங்க 4/5, இங்க 1/√2, இங்க 3/5. அப்படியே மாத்தி எழுதுனா வருதா பாருங்க, இது 1/2, இங்க 0 அப்படின்னு வருது. இது டிவைட் பண்ணி எழுதுங்க, 0, இங்க டிவைட் பண்ணி எழுதுனா 1/√3, இது வந்து என்ன வருது பாருங்க 3/4, இங்க வந்து பாருங்க 1, இது வந்து பாருங்க 4/3, இது வந்து என்ன வருது பாருங்க √3, இது இன்ஃபினிட்டி. அப்படியே ரிவர்ஸ்ல வருதுங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அடிஷனலா உங்க புக்ல இருக்கிறத விட ஒரு 37, 53 ரெண்டு ஆங்கிளுக்கு அடிஷனலா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த வேல்யூஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது இதுல வந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன்.